அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு விவாத அரங்கொண்டு அரங்கேற்க இருக்கின்றன. அந்த வகையில் இந்த விவாத அரங்கனை சரியான முறையில் அனுபவசாலிகள் கொண்டு நடாத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் இங்கே நடுவர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற மிஸ்ஸஸ் கிருஷ்ணவேணி சண்முகநாதன், ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ஆசிரியர். இவர்கள் பல தேசிய பாடசாலையிலும் நிறைய அனுபவங்களை பெற்றவங்க, நிறைய விவாத அரங்குகளை அனுபவசாலை இருக்கின்றவங்க. அதே போல கிருஷ்ணபிள்ளை ரவீந்திரன் ஆசிரியர், இவர் கவிஞர், தமிழ் பாட சிரேஷ்ட ஆசிரியர், 3 வருடங்களாக சேவைக்கால ஆசிரியராக மட்டக்களப்பு வலயத்தில் சேவையாற்றுகிறார்கள். இவருடைய சொந்த இடம் கிரான்குளம், கல்வி சங்க தலைவராக இருக்கிறார்கள். தற்பொழுது அம்பலாந்துறை மகாவித்தியாலய ஆசிரியராக இருந்து வருகின்றார்கள். அதே போன்று சகோதரி ராஜேஸ்வரி சந்திரன் அவர்கள் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ஆசிரியர். சகோதரி அவர்கள் பல விவாதங்கள் மற்றும் விசேடமாக பட்டிமன்றங்கள் நடத்திய அனுபவங்கள் பல பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் தற்பொழுது மொனராகலை மாவட்டத்தின் பிரம்மகுமார் ராஜயோக நிலைய பொறுப்பாளராக சேவையாற்றி வருகிறார்கள். இவர்களை இந்த மேடைக்கு, இந்த விவாத அரங்கிற்கு விசேடமாக வருகிறவர்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விவாதத்தில் சிரேஷ்டமாக இந்த வலயத்திலே மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தில் உயர்தர பாடசாலையில் பங்கு பெற்றுகின்ற 2 பாடசாலைகள் பங்கு பெற்றுகிறார்கள். ஒன்று விசேடமாக கொக்கடத்துறை ராமகிருஷ்ண மகா வித்தியாலயம், அடுத்தது அர்ஹடுத்து விக்னேஸ்வர மகா வித்தியாலயம். இந்த 2 அணியினரும் மோத இருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விவாத சம்பந்தப்பட்ட விளக்கங்களை நடுவர் அவர்கள் தற்பொழுது முன்வைப்பார்கள். ஓம் சாந்தி. 2 அணிகளுக்கும் இந்நேர வணக்கம். அத்துடன் என்னுடைய குருவான ஆசிரியை தான் இன்று இந்த விவாதத்துக்கான நடுவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி எங்களுடைய சகோதரர் ரவீந்திரன் அவர்களும் அம்பலாந்துறை மகாவித்தியாலயத்தில் படிப்பிக்கின்ற ஒரு சிரேஷ்ட ஆசிரியர். அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அடுத்து இந்த 2 அணிகளும் அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தலைப்புகளின் அடிப்படையில் முதலாவது தலைப்பானது உண்மையான வாழ்வியல் தர்மம் என்பது வீட்டிலிருந்தே ஆரம்பமாகின்றது என்பது ஒரு தலைப்பு. அடுத்தது உண்மையான வாழ்வியல் தர்மம் என்பது சமுதாயத்தில் இருந்தே ஆரம்பமாகின்றது. இந்த 2 தலைப்புகளை முன்வைத்து வெட்டியும் ஒட்டியும் பேசுவார்கள். அத்துடன் தலைவருக்கான நிமிடங்கள் 3 நிமிடங்கள், அடுத்ததாக களமிறங்கும் அணித்த உறுப்பினர் அவருக்கு 3 நிமிடங்கள், அப்படி அவர்கள் 3 நிமிடங்களாக 9 நிமிடங்கள் ஒரு அணிக்கு வழங்கப்பட்டு தொகுப்புரை 2 நிமிடங்கள். அப்ப 11 நிமிடங்களில் உங்களோட அணி சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் பேசி முடிக்க வேண்டும். அதே மாதிரி அடுத்த அணிக்கும் தலைவிக்கு 3 நிமிடங்கள், ஏனைய இருவருக்கும் 3 நிமிடங்கள், 6 நிமிடங்கள், 9 நிமிடங்கள். அடுத்ததாக தொகுப்புரை 11 நிமிடங்கள். எல்லாம் ஒட்டுமொத்தமாகவே 11 22 நிமிடங்களில் உங்களோட விவாதம் நிறைவேறும் வகையில் அமைந்திருக்கும். அதற்கு தற்பொழுது முதலாவது அந்த தெரிவில் கொக்கட்டிச்சோலை அணி தங்களுடைய விவாதத்திறனை முன்வைப்பார்கள். தலைவர் தித்திக்கும் தெல்லமுதாம் தெல்லமுதின் மேலான முத்திக்கணியே என் முத்தமிழே, அனைவருக்கும் வணக்கம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நீதி தவறாது நடுநிலைமை பேணிக் கொண்டிருக்கும் நடுவர்களே, என் தரப்பு வாதியினரே, எதிர்த்தரப்பு வாதியினரே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று எங்களுக்கு தர்க்க அரங்கில் தர்க்கிப்பதற்காக வழங்கப்பட்ட தலைப்பானது உண்மையான வாழ்வியல் தர்மம் என்பது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கின்றது என்பதாகும். அதையொட்டியே நான் இங்கு பேச வந்துள்ளேன். பொதுவாக வாழ்வியல் தர்மம் என்பதற்கு எப்படியும் வாழலாம் என்று அல்லாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வியல் தர்ம இப்படித்தான் வாழ வேண்டும் என்று லட்சிய வாழ்வை வழிகாட்டுவதே வாழ்வியல் தர்மமாகும். பொதுவாக மகாபாரத இதிகாசத்தை எடுத்துக்கொண்டோமானால் அங்கு அர்ஜுனனின் மகனான அபிமன்யு என்பவன் பற்றி அனைவரும் அறிந்த விடயம். அவர் தனது தாயின் கருவறையில் இருந்து கொண்டு சக்கர வியூகத்தில் நுழையும் விடயம் பற்றி தெளிவாக அறிந்து கொண்டார். மற்றும் தற்கால திரைப்படங்களில் குழந்தைகளை மையப்படுத்திய திரைப்படங்கள் வெளிவருவதை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அதே போல பசங்க 2 படத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஒரு கதாநாயகி தனது கருவில் இருக்கும் பிள்ளைக்கு
அறிவியல் சார்ந்த புத்தகங்களை வாசித்து மனப்பாடம் செய்வதன் மூலம் அந்த கருவில் இருக்கும் பிள்ளையின் அறிவை வளர்ச்சி அடைவதோடு பல்வேறு வகையான பாடல்களை கேட்டும் அப்பிள்ளைக்கான அறம் சார்ந்த திறமைகளை வளர்த்துக் கொள்கிறார். இதிலிருந்து என்ன புலப்படுகின்றது? வாழ்வியல் தர்மம் என்பது வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கப்படுகின்றது. இதற்காக ஒரு பாடலும் உள்ளது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. இந்த பாடலை எடுத்து நோக்குவோமானால் ஒரு பிள்ளையானது பிறக்கும் போது நல்லவரா தீயவரா என்று யாராலும் ஊகிக்க முடியாது. ஆனால் பொதுவாக நல்ல குழந்தை என்று கூறலாம். அப்பிள்ளை பிறந்து வீட்டுக்கு வரும்போது குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து அறம் சார்ந்த திறன்களை அப்பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கின்றனர். இதிலிருந்து அப்பிள்ளை சமுதாயத்துக்கு சென்று தனது அறம் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகவும் அமைகின்றது. பொதுவாக யோசித்து பாருங்கள், ஒரு பிள்ளை தனது வீட்டில் இருக்கும் போது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது பிள்ளைக்கு கெட்ட வார்த்தையை சொல்லிக் கொடுப்பார்களா? இல்லை. ஆனால் அப்பிள்ளை நல்ல அறத்தோடு வளர்ந்து சமுதாயத்திற்கு வரும்போது பலதரப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்றனர். அதிலிருந்து கெட்ட வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறேன் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இவ்வாறு இருக்கையில் எதிர்த்தரப்பு வாதியினர் சமூகத்திலிருந்துதான் வாழ்வியல் தரமானது ஆரம்பிக்கிறது என்று கூறுவது எந்த வகையில் உண்மையாகும்? இதற்கான பதில் அவர்கள் அளிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்டதால் இந்த திருக்குறளை எடுத்து நோக்குவோமானால் ஒரு தாயானவரின் மகிழ்ச்சி என்னவென்றால் தன்னால் வளர்க்கப்பட்ட பிள்ளை அறம் சார்ந்தவரில் செல்லும் போது பிறரால் அந்த பிள்ளை சான்றோராக கருதப்படும் போது தான் மகிழ்ச்சி கொள்வாள். இதிலிருந்து என்ன விளப்படுகின்றது? வாழ்வியல் தர்மம் என்பது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது கூறிக்கொண்டு நான் விட்டு சென்ற அனைத்தையும் அணியினர் தொட்டி செல்வார்கள் என்ற நம்பிக்கையில் தோப்பரில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நடுவணம் புரிய வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பினருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை கூறிக்கொள்கின்றேன். அந்த வகையில் எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது வாழ்வியல் தர்மமானது சமூகத்திலிருந்தே ஆரம்பமாகின்றது. அந்த வகையில் தர்மம் என்பது தீங்கு செய்யாது அன்பை பொழிவது. ஆகவே இத்தகைய சமூகமானது சமூகத்திலிருந்தே ஆரம்பமாகின்றது. ஒரு சமுதாயம் இன்று வரை சமுதாயமாக இருக்கின்றது என்பதற்கான காரணமே இந்த தர்மமே ஆகும். அதாவது ஒரு பயணி ஒருவர் பஸ்ஸில் பயணிக்கின்ற போது அவர் நோயாளியாகவோ அல்லது ஒரு முதியவராகவோ இருக்கும் போது அவருக்கு எழுந்து ஆசனம் கொடுப்பது ஒரு முகம் தெரியாத ஒரு நபராகவே இருப்பார். அவருக்கு அந்த தர்மம் வீட்டிலிருந்து கற்பிக்கப்படுவதில்லை. அவராகவே உணர்ந்து கொள்கின்றார். எதிர்த்தரப்பினர் கூறியிருந்தார், ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை வளர்க்கப்படுவது ஒரு குடும்பத்திலிருந்து தர்மம் பிறக்கின்றது. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கும் தாய் தந்தையர் அந்த தந்தை என்பவர் ஒரு குடிகாரராகவோ அல்லது ஒரு கெட்டவராகவோ இருக்கும் போது குடும்பத்திலிருந்து வர பிள்ளையும் அவ்வாறாகவே இருக்கும். ஒரு சமுதாயமாக எடுத்துக்கொண்டால் பாடசாலையும் ஒரு சமுதாயத்திற்காக இயங்குகின்ற ஒரு நிறுவனமாகும். அந்த இதுல பாடசாலையில இருந்து சமூகத்தின் உயர் தர்மம் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது. இது மனுநீதி கண்ட சோழன் ஒரு பசுவை கொண்டதுக்காக அவனது மகனை கொலை செய்யறது ஒரு சமூக உயர் தர்மமாக இங்க காட்டலாம். எனவே சமுதாயத்திலிருந்தான் தர்மம் பிறக்கின்றது என விவாதத்தின் முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இவ்வாறான மூன்றெழுத்துக்களை ஒன்றாக்கி மா மேதைகளாக அமர்ந்து கொண்டிருக்கும் நடுவர்களுக்கும் பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என்தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்று எங்களுக்கு விவாதிப்பதற்கு வழங்கப்பட்ட தலைப்பானது வாழ்வியல் தர்மமானது வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கின்றது என்பதாகும். ஆம், வாழ்வியல் தர்மமானது வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கின்றது. ஒரு குழந்தையானது தன் வீட்டில் இருக்கின்ற நிலை வேறு, அது வளர்ந்த பின்பு சமூகத்திற்கு சென்றவுடன் மாறுகின்ற நிலை வேறு. சமூகம் என்ற வகையில் சாதி, மதம், மொழி, மேல்தரப்பினர், கீழ்தரப்பினர் என்ற பல்வேறுபட்ட வகுப்பு தரங்கள் இங்கு பிரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் குடும்பமானது அவ்வாறு காணப்படுமா? இல்லை. குடும்பம் என்ற வகையிலே பகிர்ந்துண்ணுதல், விருந்தோம்பல், புரிந்துணர்வு, சகிப்புத்தன்மை போன்ற பல்வேறு தர்ம ஆற்றல்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது.
தனிமரம் ஒன்று தோப்பாகாது. தனிமரங்கள் பல சேர்ந்துதான் தோப்பொன்று உருவாகின்றது. அதே போன்று தனி மனிதன் ஒருவன் சமூகமாக மாட்டான். தனி மனிதனால் உருவாக்கப்படுகின்ற குடும்பங்கள் பல சேர்ந்தே அது சமூகமாகின்றது. இவ்வாறான தனி மனிதனை உருவாக்குவது எது? குடும்பம் என்ற சிறிய அழகாகும். வாழ்வியல் தர்மமானது சமூகத்திலிருந்தே உருவாகின்றது என்று எதிர்த்தரப்புவாதிகள் கூறுவதானது இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்பு காய் கவர்ந்தற்று என்று பொய்யாமொழி புலவர் கூறியது போலுள்ளது. அதாவது எவ்வளவோ இனிய கனிகள் இருக்கையில் காயை துன்பது போலுள்ளது. வீடு என்ற சிறிய அழகை விட்டுவிட்டு சமூகம் எனப்படுகின்ற பல்வேறுபட்ட தரப்பினர்கள் வாழ்கின்ற ஒரு இடத்தை நோக்கி செல்வதானது. தமிழர்களின் பண்பான விருந்தோம்பல் பற்றி நோக்குவோம். விருந்தோம்பல் தமிழர்கள் தங்கள் வீட்டிற்கு வருபவர்களை மனம் கோணாமல் வரவழைத்து அவர்களுக்கு விருந்துபசாரம் செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்பதில் சிறந்தவர்கள். இதனையே தமிழ் மறையில் பொய்யாமொழி புலவர் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்று கூறுகின்றார். தாயானவள் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு தாய்ப்பால் ஊட்டுகின்ற போதே தர்மத்தை ஊட்டி வளர்க்கின்றாள். இதனால் தான் கூறப்படுகின்றது குடும்பம் ஓர் பல்கலைக்கழகம் என்று. எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார், பேருந்தில் ஆசனம் கொடுப்பதால் ஒரு நல்ல கருத்து வெளிப்படுகின்றது, நல்ல தர்மம் வெளிப்படுகின்றது என்று. அந்த ஒரு சிறிய குழந்தையானது பேருந்தில் இருக்கும் ஒரு முதியவருக்கு ஆசனம் கொடுக்கின்றது என்றால் அது சமூகத்தை பார்த்து வளர்ந்தது அல்ல, குடும்பத்திலிருந்தே அது கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்தரப்புவாதிகளால் மறுக்க முடியுமா? மற்றும் இன்னும் கூறியிருந்தார், மனுநீதி கண்ட சோழன் பற்றி கூறியிருந்தார். அவர் சமூகத்திற்காக செய்யவில்லை, தான் தனது குடும்பத்தில் கற்றுக்கொண்ட அறத்தை வைத்தே அவர் இந்த விடயங்களையும் கூறியிருந்தார். எனவே இதிலிருந்து புலப்படுவது யாதெனில் வாழ்வியல் தர்மமானது வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கின்றது என அறுதியும் உறுதியுமாக கூறிக்கொண்டு தமிழே என்றும் என் முழக்கம், மற்றவர் கருத்துக்கு மதிப்பளிப்பதன் வழக்கம். இத்துடன் எனது வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நடுவணம் புரிய வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பினர்களுக்கும் எதிர்த்தரப்பினர்களுக்கும் என் முதற்கண் பணிவு. எங்களுக்கு தந்த தலைப்பு தர்மம் சமூகத்துல எவ்வாறு காணப்படுகிறது என்று. அதுல ஒரு சமுதாயம் ஒருவர் பாடசாலையில இவர் சொல்லியிருந்த குடும்பத்துலதான் சகிப்புத்தன்மை விட்டு கொடுப்பு எல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஆனா அது ஒரு பாடசாலையில இதே பண்பு காணப்படுது. அதாவது ஒரு பாடசாலை ஒரு சமூகத்துல தான் காணப்படுது. அந்த சமூகத்துல அந்த பாடசாலையில ஒரு நண்பரா இருக்கட்டும் இல்ல வேற ஆராக்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இவங்க விட்டு கொடுக்குறாங்க, சகிப்புத்தன்மை இருக்கிறாங்க, அவங்களோட புரிந்துணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. இதனால குடும்பத்துலதான் தர்மம் இருக்கண்டில்ல, சமூகத்திலேயும் தர்மம் காணப்படுது. அதோட நம்ம முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி இவன் அவனோட ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவன் போயிட்டு வரக்குள்ள அவனோட மனைவியோட தேர்ல போய் கொண்டிருக்கான். ஆனா அந்த முல்லைக்கொடி ஒரு வீதியில கீழே கிடக்கக்குள்ள அவன் என்ன செய்யறான், அவனோட தேரைய அந்த முல்லைக்காக கொடுத்து போட்டு போறான். இது ஒரு சமூகத்துல அவன் ஒரு நல்ல மன்னனா விளங்குறதுக்கு இது காரணமா இருக்கு. அதோட நம்மள அதிகமா நெடுஞ்செழியன் அவனுக்கு ஒரு அபூர்வமான நெல்லிக்கனி ஒன்று கொடுக்குறாரு ஒருவர். ஆனா அந்த நெல்லிக்கனியை தான் உண்டா அது தனக்கு மட்டும்தான் நன்மை என்று சொல்லி போட்டு ஔவையார் வாராரு. அந்த நெல்லிக்கனியை அவர் ஔவையாருக்கு கொடுக்குறாரு. கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இவ ஔவையார் நீண்ட காலம் வாழ்ந்தா இந்த சமூகத்துல நிறைய பிரஜைகளை உருவாக்குவாரு என்ற நம்பிக்கையில தான் அவர் நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுக்குறாரு. நன்றி. தூக்கும் பள்ளியில் இன்று பயிலும் மாணவன் தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறார். தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள். நடுவர்களே, எதிர்கால தூண்களே, வருங்காலம் நீங்களே. நடுவர் என் அன்பினிய என் தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வழங்கிய தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளில். உண்மையான வாழ்வியல் தர்மம் என்பது வீட்டிலிருந்துதான் ஆரம்பமாகிறது, சமுதாயத்திலிருந்து அல்ல. வாழ்வியல் தர்மம் என்பது நல்லொழுக்கம், பழக்க வழக்கங்கள், மதிப்பிற்குரிய ஒழுக்க நெறிகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டுதான் வளர்கிறது. வீடு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முதன்மையான கற்றலின் பீடமாகவும் ஒரு குழந்தைக்கு முதல் பாடசாலையாகவும் அமைகிறது என்பதை பற்றி விவாதிக்கும் போது அறக்கருத்துக்கள் அனைத்தும் நமது குடும்பத்தில் இருந்துதான் ஆரம்பமாகிறது என்ற கருத்திற்கு முன்வரலாம்.
அடுத்ததாக பிள்ளையின் வாழ்வியல் தர்மம் பற்றி நோக்கும் இடத்தில் குழந்தைகள் தனது பெற்றோரை பார்த்துதான் வழிநடத்தப்படுகிறார்கள். குழந்தைகளின் பெற்றோர்கள் நல்ல குணங்களும் ஒழுக்கமுடையவர்களாகவும் காணப்பட்டால் அந்த குழந்தையும் அதே வழியில் தான் செல்லும். எதிர்த்தரப்புவாதிகள் கூறியிருந்தார் பாடசாலைக்கு செல்லும் குழந்தை சகிப்புத்தன்மையுடன் செல்லும் என்று. ஆனால் அந்த சகிப்புத்தன்மை எங்கிருந்து வந்தது? உங்கள் சமுதாயத்தில் இருந்தா வந்தது? இல்லவே இல்லை. அந்த சகிப்புத்தன்மையும் குடும்பத்தில் இருந்துதான் வந்தது. இன்னும் ஒன்று கூறியிருந்தால் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்று. அந்த நல்ல பழக்கம் எங்கிருந்து வந்தது? உங்களுடைய சமுதாயத்தில் இருந்தா வந்தது? இல்லவே இல்லை. அந்த நல்ல பழக்கமும் உங்கள் குடும்பத்தில் இருந்துதான் வந்தது. ஒருவரின் வாழ்க்கைக்கு வழிநடத்தக்கூடிய அனைத்து தர்மம், ஒழுக்கம், அனைத்து நல்ல விடயங்களும் சமுதாயத்தில் இருந்து வந்தது அல்ல, குடும்பத்தில் இருந்துதான் முற்றுமுழுதாகவும் வந்தது. சமுதாயம் என்பது ஒரு மேடை போல தொழிற்படுகிறது. அந்த மேடையில் நடக்கக்கூடிய அனைத்து திரைக்கதைகளும் வீட்டில் இருந்துதான் எழுதப்படுகிறது. உண்மையான வாழ்வியல் தர்மம் என்பது சமுதாயத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அல்ல, வீட்டில் இருந்துதான் ஆரம்பிக்கப்பட்டது என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நடுவணம் புரிய வந்திருக்கும் நடுவர் அவர்களே, என் தரப்பினரே, எதிர்த்தரப்பினரே, உங்கள் அனைவருக்கும் என் தலை சிறந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எங்கள் தரப்பினருக்கு தந்த கருத்துக்களாக சமூகத்தில் இருந்தே தர்மம் தோன்றுகின்றது என்றது. அதன் அடிப்படையில தற்பொழுது வெள்ளம் வந்தது, அது மட்டுமல்ல காட்டுத்தீ வந்தது. அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் தடுத்தார்கள். ஆனால் இந்த குடும்பம் அதனை தடுத்தார்களா? உதாரணமாக தற்பொழுது இந்த வெள்ளம் வந்தது. வெள்ளத்துக்கு இந்த கொக்கடிச்சோலை தான் தோன்றின ஈஸ்வர ஆலயத்துல நிதி வழங்கினாங்க. ஆனா இது குடும்பத்துல இருந்தாலும் வணங்குவாங்களா? அது மட்டுமல்ல, கடவுள் இந்த சமுதாயத்தை பொதுவாகவே பார்க்கின்றார்கள். காரணம் அவர் ஒரு குடியாத்தோண்ட எடுத்துக்கொண்டு சொன்னா, பிரம்மா விஷ்ணு தர்மத்தை மீறி அடி முடிய தேடி சென்றார்கள். அவர் இந்த சிவபெருமானிடம் சொன்னார்கள், நான் அடியை முடியை கண்டேன் என்று. ஆனா அவர் காணவில்லை. சிவபெருமானுக்கு தெரியும் அடியை முடியை இவர் காணவில்லை என்று. அதற்காக தர்மத்தை மீறிய பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவபெருமான் தண்டனை வழங்கினார். அது மட்டுமல்ல, ஒரு சமூகத்துல இந்த தர்மத்தை எதிர்பார்க்கும் போது குடும்பத்துல தர்மம் வீட்டிலிருந்து தோன்றுவதில்லை. இப்ப ஒருவர் இந்த சமுதாயத்துக்கு ஒருவர் தர்மத்தை வழங்கப்படும் போது அவங்க கூடுதலாக என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னா, தன் இரத்த உறவினர்களை தான் எதிர்பார்ப்பாங்க. காரணம், தன் இரத்த உறவினர்கள் அந்த சமூகத்துல ஒரு சீர்குலைந்து செல்லக்கூடாதுன்றதுக்காக இரத்த உறவினர்களுக்கு மட்டுமே அவர்கள் தர்மத்தை வழங்குவாங்க. ஆனா சமுதாயம் அப்படி அல்ல. சமுதாயம் பொதுநலமாகவே எல்லாத்தையும் வழங்குவாங்க. உதாரணமாக இந்த இடத்தினை எடுத்துக்கொண்டால் கூட இந்த இடமானது பொதுவாக ஒரு இடத்தினை அமைத்துக் கொண்டு பொது மக்களுக்கு தர்மமாக பல சேவைகளை செய்கின்றது. எதிர்த்தரப்பினர்கள் சொன்னார்கள், ஒழுக்கம் விழுமியங்கள் எல்லாம் குடும்பத்திலிருந்து தோன்றுகின்றது என்று. இல்லை, அது அப்படிப்பட்டு வராது. ஏன்னு சொன்னா, குடும்பத்துல தொலைபேசி, டிவி எல்லாம் குடும்பத்திலிருந்தே பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கின்றார்கள். ஆனா சமூகத்துல அப்படி இல்லை. சமூகம் சொல்கின்றது, தொலைபேசி டிவி எல்லாம் பார்த்தா பிள்ளைங்கள் சீர்குலைந்து போகின்ற, பிள்ளைங்கள் படிக்காதவர்கள் என்று கூறுறாங்க. ஆனா சமூகம் அப்படி அல்ல. எல்லாத்தையும் ஒரு நடுத்தரமாகவே யோசித்து பிள்ளைங்களை முன்னேற்றம் நினைக்கிறாங்க. ஆனா குடும்பம் அப்படி இல்லை. ஒரு பிள்ளை தனக்கு போன் வேணுமென்று சொன்னா தன் பிள்ளை ஏதாவது செஞ்சு விடும் என்ற காரணத்துக்காக அவர் போனை வாங்கி கொடுக்குறாங்க. போன் பாதிக்கிறதால எவ்வளவு பிரச்சனை வருகின்றது, தற்போது எவ்வளவு மாணவர்கள் பாதிக்கின்றார்கள். அது எல்லாம் அனைத்து குடும்பத்திலிருந்தே பிறக்கின்றது. நான் உத்தரமாக செல்வேன், சமூகத்தில் இருந்து தர்மம் பிறக்கின்ற ஆணி உத்தரமாக சொல்கின்றேன். எனவே என் கருத்துக்களை முடித்துக் கொள்கின்றேன். வீட்டிலிருந்து தர்மம் பிறக்குன்றதுன்னு சொன்னா அங்க ஊழல்களாகவே தர்மம் பிறக்கும். ஆனா சமுதாயத்திலிருந்து பார்க்கும்போது தான் தர்மம் பொதுநலமாக பேணப்படுறது. எனவே தர்மம் சமூகத்திலிருந்து தான் என்ன தோன்றுகின்றது என கூறி என தொகுப்புரை நிறைவு செய்யும். மீண்டும் அவைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது வாதத்தை ஆரம்பிக்கின்றேன். எட்டரப்பு வாதி கூறியிருந்தார் விருந்தோம்பல் பண்பு பற்றி. ஆம், விருந்தோம்பல் பண்பு என்பது வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு வீட்டிலிருந்து ஒருவர் கற்றுக்கொண்ட விருந்தோம்பல் பண்பு
பண்புதான் பாடசாலைகளிலோ ஏனைய நிறுவனங்களிலோ கொண்டு அவர்கள் செலுத்துகின்றனர். இதிலிருந்து என்ன புலப்படுகின்றது? வீட்டிலிருந்து தான் வாழ்விய தர்மம் ஆரம்பிக்கின்றது என்று எதிர்த்தரப்பு வாதி கூறியிருந்தால் ஆசனம் கொடுப்பது பற்றி. அவ்வாறான ஆசனம் ஒருவர் கொடுக்கார் என்றால் அவருடைய பண்பு வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கப்படுகிறது. இதன் அடிப்படை பரம்பரை அழகு என்ற ஒன்றின் மூலம் அனைத்து தகவல்களும் பாரம்பரிய தகவல்கள் ஒருவருக்கு கடத்தப்படுகின்றன என்பதை எதிர்த்தரப்புவாதி அறியவில்லை போல. எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தால் ஒரு வீட்டில் இருக்கிற தந்தை குடிகாரன் தான். எல்லோரும் வீட்டில் இருக்கும் தந்தையின் குடிகாரன் அல்ல. அவ்வாறு குடிகாரனாக இருந்தாலும் தான் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தாலும் அப்பழக்கத்தை தனது பிள்ளை கற்றுக்கொள்ளக் கூடாது என்றுதான் நினைப்பார்கள். அதே போலதான் பாடசாலைக்கு பிள்ளைகள் சகிப்புத்தன்மையை விட்டுக் கொடுப்பு பகிர்ந்தனர் என்று கூறியிருந்தனர் எதிர்த்தரப்புவாதியினர். இதை யோசித்து பாருங்கள். நாம் பிறந்தவுடனேவா பாடசாலைக்கு செல்கின்றோம்? இல்லை. ஒவ்வொரு படியாக வீட்டிலிருந்து அறக்கருத்துக்களை கற்றுக்கொண்டுதான் பாடசாலைகளிலோ வேறு நிறுவனங்களிலோ கொண்டு சேர்க்கின்றோம் என்பதை எதிர்த்தரப்புவாதி அறிய வேண்டும். அதே போல வெள்ளம் வந்ததாம், காட்டுத்தீ வந்ததாம், அதுக்கு சமுதாயம் தானாம் இது சேர்ந்து உதவி செய்ததாம் என்று எதிர்த்தரப்புவாதி கூறினார். அவர் அறியவில்லை போல குடும்பங்கள் பல சேர்ந்துதான் சமுதாயம் ஒன்று உருவாகின்றது என்பதை அவர் அறியவில்லை என்று நினைக்கின்றேன். அதே போலதான் உள்ளங்கையில் நெல்லிக்கனி வைத்துள்ள போது திட்ட தெளிவாக புலப்படுவது போல எமது வாதத்தின் மூலம் நான் வெளிக்கொணர வருவது என்னவென்றால், வாழ்வியல் தர்மம் என்பது குடும்பத்திலிருந்தும் வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது, சமுதாயத்தில் இருந்து அல்ல என கூறிக்கொண்டு எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்று முடிந்த இந்த விவாத போட்டியிலே 2 அணிகள் தங்களை முன்னிறுத்தி இந்த விவாத போட்டியில் மிகவும் சிறப்பாக இந்த போட்டி நடைபெற்றது. அந்த வகையில் உண்மையான வாழ்வியல் தர்மம் என்பது வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கின்றது என்ற அணியினர் தங்களது விவாத திறமையினால் சிறந்த புள்ளிகளை பெற்று குறிப்பாக நடுவர் புள்ளிகளையும் சொல்ல வேண்டும். அந்த வகையில் முதலாவது நடுவராகிய எனது புள்ளிகள் 233 புள்ளிகளையும், இரண்டாவது நடுவர் 267 புள்ளிகளையும், மூன்றாவது நடுவர் 193 புள்ளிகளையும் வழங்கி 693 புள்ளிகளை அவர்கள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார்கள். அதே போன்று எதிரணியில் பங்கு பற்றிய உண்மையான வாழ்வியல் தர்மம் என்பது சமுதாயத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றது என்ற அந்த விவாதத்திலே முதலாவது என்னுடைய புள்ளி 172 புள்ளிகளையும், இரண்டாவது நடுவர் 174 புள்ளிகளையும், மூன்றாவது நடுவர் 156 புள்ளிகளையும் வழங்கி மொத்தமாக 502 புள்ளிகளை அந்த அணியினர் பெற்று 2ஆம் நிலையில் இருக்கிறார்கள். உண்மையில் விவாதம் என்பது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், தங்களுடைய அந்த விவாத குழுவிலே பங்கு பெற்றுகின்ற மூவருமே சமமான விவாத திறனை கொண்டிருக்கின்ற போதுதான் தங்களது அணியினை சிறப்பான முறையிலே கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இது ஒரு விடயம். அடுத்தது, குறிப்பிட்ட நேரத்துக்கு எங்களுடைய விவாதத்தை கொண்டு செல்லுகின்ற திறனை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதையும் நாங்கள் எதிர்காலத்தில் வளர்த்து நீங்க நல்ல முறையிலே அந்த போட்டியில பங்கு பெற்ற வேண்டும். வெற்றியீட்டி இருக்கிற அணியினருக்கும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் என்னவென்றால், உங்களுடைய அந்த பேச்சு திறனுக்கு ஏற்றால் போல் உங்களுடைய எதிரணியினை சரியான முறையில் அவர்கள் கூறுகின்ற கருத்தை நீங்கள் உள்வாங்கி அதற்கான எதிர்ப்பியல் கருத்துக்களை முன்வைக்கிறதுல நீங்க இன்னும் தேற வேண்டி இருக்கிறது. ஆகவே அதையும் நீங்கள் கருத்துல கொள்ள வேண்டும். மற்ற அணிக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், திடீரென ஒருவர் வந்தத்தால் நேரியா உங்களோட அணி கொஞ்சம் தளர்வு, கதையிலையும் நீங்க கொஞ்சம் பயப்பட்டமா இருந்தீங்க. அப்ப விவாதம் என்கிறது எங்களுடைய ஆளுமை, தனி நபருடைய ஆளுமை வெளிப்பட வேண்டும். ஆகவே எதிர்காலத்துல இதை நீங்க கருத்துல கொள்ள வேண்டும் என்று கேட்டு அடுத்து எங்களோட டீச்சர் அவங்களோட கருத்தை முன்வைப்பாங்க. அன்பான மாணவர்களுக்கும் உங்களது விவாதத்தை பார்க்க வந்திருக்கிற பல்வேறு நிலைய உறுப்பினர்களுக்கும் எனது சக நடுவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே இந்த விவாதம் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்து என்று சொல்ற அளவுக்கு இல்லத்தான் இருந்த போதிலும் உங்களால கூடிய அளவுக்கு நீங்க மினக்கட்டுறீங்க. ஆனா ஒரு உயர்தர வகுப்பு மாணவர்கள் ஒரு கிழமைக்கு மேல கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்புக்கு ரெடி ஆகிட்டு வாரது போதாதுன்னு தான் கொடுக்குறது. போதாது. 2வது அணிக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. முதலாவது அணியிலேயும் புறப்பட்ட சில பிழைகள் இருக்கின்றன. நிறைய சொல்லிட்ட குறைகளையும் நான் சிலதுகளை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன்.
இந்த வேளையில விவாதத்தில் இருக்கிற முக்கியமான விடயம் என்னவென்றால் அந்த எதிரணியுடைய பாயிண்ட்ஸா பெட்டவர், அதுதான் முக்கியமானது. சமயோசிதமான வாதத்திறன். அந்த சமயோசிதமான வாதத்திறன் யார்கிட்டையுமே காணப்படல. என்னன்னு சொன்னா, சொல்லப்பட்ட கருத்துகளுக்கு மேலதிகமாகவே என்னத்தையாவது சொல்றதே தவிர, கதைகளை சொன்னதே தவிர புள்ளியுற அளவுக்கு சிறப்பான வாதத்திறன் முன்வைக்கப்படவில்லை. இப்ப நாங்க பார்த்ததுல இந்த முதலாவது அணி, ஒட்டி பேசின அணி, அவர்கள்ட்ட பேச்சு நன்மை இருந்தது. ஆனால் அந்த வாதத்திறன்ன்றது அந்த அளவுக்கு இருக்கு. இரண்டாவது அணியில தளம்பல் காணப்பட்டது. ஏற்கனவே சாரும் சொன்னார், தளம்பல் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் வந்துட்டு இருந்த போதிலும் மூன்றாவதா பேசின ஆள்கிட்ட கொஞ்சம் விஷயம் இருந்தது. மூன்றாவது ஆள்கிட்ட மற்ற ஆள்கிட்ட அது துப்புரவா இருக்குது. மற்ற டைமிங்கு முடிக்கிறது. இதுல என்ன கட்டித்தனம் வேண்டாம், அந்த நேரத்துக்கு வாதத்துடனோட கருத்துக்களை முன்வைக்க வேணும். நான் சில கருத்துக்களை இதுல கவனிச்சு பார்த்தேன். எங்கட ஒட்டி பேசின குழு சொன்ன கருத்து, கருவிலேயே மக்கள் பிரிவாக வருகிறார். வயிற்றில் இருக்கும் பொழுதே குடும்பத்தில் போதிக்கப்படுகிறது சிறந்த பண்பு சொல்லப்பட்டது. சுற்றத்தார்கள் அவங்களோட அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே அவங்க இந்த கருவில திருவிழா செய்த மாதிரி அவர்களும் அந்த கருத்துக்களை சொல்றாரு. மற்ற சிறிய அலையிலிருந்து தான் பெரிய பண்புகள் வரணும் என்ற 3 கருத்து அவங்க முன் வச்சாங்க. அவ்வளவுதான் அவங்களோட கருத்து. மாத்தி மாத்தி அதான் சொன்னாங்க. இந்த இவங்கள்ல ஒரு ஆள், 3வது ஆள் மட்டும் சிலதை வெட்டினது என்னன்னு சொன்னா, தற்செயலாகின்ற நிகழ்வுகளுக்கு தற்செயலாகவே முடிவெடுக்க போகின்ற வேளையில குடும்பத்தை கலந்து ஆலோசித்திய எடுக்கிறேன். வெள்ளம் பெற போகுது, இரத்த கலரி ஒன்று ஏற்பட போகுது, சூறாவளி அடிக்க போகுது என்று சொன்னோடனே ஒருவனுக்கு பண்பொண்டு உருவாகும். குடும்பத்துல உருவாகினாலும் மேலதிகமான சமுதாயத்தோட பழகி நல்ல நல்ல மக்களோட உறவை ஏற்படுத்தி நல்ல நிறுவனங்களோட தன்னுடைய தொடர்பு வச்சு கொண்டிருக்கிற நேரம் சமுதாய ரீதியிலும் அவன் நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்கிறான். அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, குடிக்கிற ஒரு தகப்பன் இருந்தாலும் சில உள்ள கெட்டதாகவும் பெறலாம், நல்லதாகவும் பெறலாம். அப்ப அதுக்கு அங்க ஊட்டப்படுகிறது அந்த நல்ல பண்பு. அதுக்கு சமுதாயத்துல பழகுறாக்கள்கிட்ட இருந்து வருது. அப்ப ஒரு 50% குடும்பத்தில இருந்து வருகுதுண்டா, ஒரு 50% சமுதாயமும் உங்களுக்கு சார்பாக இருக்கு. நல்ல இடங்கள்ல போகிறோம். எங்களோட அறிவாளிகள் சொன்னது மாதிரி நல்லவரோடு சேர்க்கிறது, கற்றவரை காமறுவர், கற்றவரோடு சேர்ந்துதான் பழக வேண்டும், நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றது சமூகத்திலேயும் இருந்து வருது. அந்த கருத்துக்களை அவங்க முன்வைக்கணும். குடும்பத்திலையும் வருகுது, வெளியிலையும் இருந்து வருது. ஒருவன் ஒரு நல்லடத்துக்கு உட்படும் பொழுதும் தன்னுடைய வீட்டு சமூகத்தை என்னென்னா சேத்துல செந்தாமரையும் நத்தைக்குள்ள முத்தும் பிறக்கிறது வளமையான விஷயம். அது அங்க நத்தை குறிப்பே ஆகுன்றதில்லை, முத்து வேறு சங்குக்குள்ள. அப்ப அதுகள் சமுதாயத்தான். இப்ப பிரம்மகுமாரிகள் நிலையத்துக்கு வந்து போற ஒரு ஆள் கெட்டவனாக இருந்தாலும் திருந்த வாய்ப்பு சமூகத்தில் அவனை கெட்ட எண்ணங்கள் இருக்கல. இங்க வந்து ஒரு நல்லவர்களோடு சேர்ந்து நல்ல விஷயங்கள். அப்ப சமுதாயத்துல உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு வைக்கல. அவங்களோட ஒரு அளவு செய்யுங்க. இவங்க சிலர்கள் அப்படி சொன்னாங்க. மனுநீதி சோழன் சமுதாயத்துக்காக தன்னுடைய மகனை கொண்டான். அது அவன் சமுதாயத்துக்கு எடுத்த முடிவுதான். ஆனா எங்களே தெரியும் அவனுக்கு சமுதாயம் கொடுத்ததா பெற்றோர் கொடுத்ததான். அடுத்தது இன்னொரு கருத்தை அவங்க முன் வச்சாங்க, பஸ்ல எழும்பி சீட் கொடுக்குறோம். இந்த பண்பு சமூகத்தில் உருவாகும். என்னன்னா தாய் சொல்லி வளர்க்குறல, பஸ்ல எழும்பி ஒரு ஆள் நிற்கிதுண்டா நீங்க கொடுங்கண்டு. சில வேலை அவங்க பழகுற விதம், நடந்து கொள்ற முறைகளால் வரலாம். இல்லாத ஆசிரியரும் இதில் பங்கெடுப்பு செய்கிறேன். ஆசிரியர் நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்குறார். பெற்றோர் மட்டும் இல்லை, துப்புரவாத பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஆகவே 2க்குள்ளேயும் தான் வருகிறது. இறுதியான முடிவு என்னன்னு சொன்னால், இந்த சமூகமும் எங்களுக்கு பண்புகளை கற்றுத்தருகிறது, குடும்பமும் உங்களுக்கு கற்றுத்தருது, 2ம் கற்றுத்தருது. ஆனா இங்க வாத திறமைக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம். எது உண்மை எது பொய் என்றது எங்களுக்கு இல்லை. பொய்யையும் வாதுற ஒரு டேலண்ட் எங்களுக்கு வேணும், அதுதான் வாதம். ஆனா கூட குடும்பம் பங்கெடுக்குது, 2ம் பங்கெடுக்குது. அவை இந்த கருத்துக்களை மட்டும் அடுத்தது இந்த தொகுப்பு. இந்த தொகுப்புரை தலைவரால 2 நிமிடங்கள் ஆட்டப்படுது. தலைப்புல நாங்க சொல்ல எடுக்கிற விஷயம் என்னன்னா, எங்கட குடும்பம் வைத்த கருத்துக்களை தொகுக்கிறது தான் தொகுப்புரை. இன்னொரு இடம் வெட்டுறது இல்லை. நீங்க எங்க சமத்தின போட்டி போனான்னு எங்க போனான்னு நீங்க அறிஞ்சு கொள்வீங்க. அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ். நீங்க எங்கட பொதுவாக நீங்க சில விஷயங்கள் சொல்லலாம். எங்கட உள்ள பிடிக்கிறதுகளை முன் வச்சுங்க. அதை நான் வலியுறுத்தி விடை வர்றேன் என்று சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால்
மூன்றாவது ஆள் சொன்ன பாயிண்ட்ஸ் தொகுப்புரையில வெட்டக்கூடாது. அதுக்கு பொலிச்சு இல்லை. ஒவ்வொரு முறையும் அது தொகுக்குறேன்னா நீங்க வச்ச கருத்துக்களை தொகுத்து சொல்லணும். 3 பேரும் வச்ச கருத்தை தொகுத்து சொல்றதுதான் தொகுப்பு. சரியா? அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ள வேணும். அடுத்தது என்ன பாயிண்ட்ஸ் வச்சாங்களோ அதை வெட்ட வேணும். அதுக்கு தாங்களும் மார்க்ஸ் வேற ஒன்றும் இல்லை. இப்ப நாங்க சொல்லுவோம் நேர்கோடு 180 வாகண்டே நீ நாங்க மேக்ஸ்ல படிக்கணும். அது நேர்கோடு 180 வாக இல்லைன்னு வாகல உண்மைதான். வாதம் சரி. என்னடா வாதம்ன்றது உங்களோட அறிவித்துறேன் சமய யோசிதான் உண்மையா இல்லையாண்டது. இப்ப குடும்பம் உண்மைன்னு சொல்லலாம், சம்பவம் சொல்லலாம். ஆனா இதுல வெல்றது உங்களோட வாதத்திறன். அதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. இப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுங்க. தொகுப்புரையில வெட்டக்கூடாதுன்றதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட குழு முன்வைத்த கருத்துக்களை நீங்க சொல்லலாம். இன்னத்தை வைத்தாங்க இன்னத்துக்கு நாங்க வெட்டினோம்னு சொல்றதுதான் சரியான தொகுப்புரை. அவை அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்ட் ஆயத்தமாக மற்றவர்களும் இந்த தலைம்பலா இருந்த குரூப்பும் செய்யக்கூடிய இருக்கிறாங்க. அதுல அவை நீங்க உங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஓகே, நன்றி. அனைவருக்கும் டிபேட்டு நீங்க குறிப்பிட்ட இறுதியாக 2 அணிகள் பங்கு பெற்றியதில் உண்மையான ஒழுக்கம் என்பது சமுதாயமாக தீர்மானிக்கிறது, வீடாக தீர்மானிக்கிறது தான் சாராம்சம் பார்த்தோம். 2மே உண்மையிலே தீர்மானிக்கப்பட்ட சொல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த களம் உருவாக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கம் என்று கேட்டால் எல்லா மாணவர்களும் எல்லா மனிதர்களும் எல்லாம் அறிந்திருக்கிறார்கள். இந்த போர் என்ற விஷயம் இருக்கிறதால சகல விடயங்களும் சமையல் இருந்து நாளாந்த எல்லா விடயங்களும் தெளிவாக அறிவுபூர்வமாக அறிஞ்சிட்டாங்க. ஆனா இந்த விழுமியம் சம்பந்தமான அறிவுரை எல்லாத்தையும் பற்றாக்குறை இருக்கின்றன. அதுக்குரிய களமும் இல்லை. அந்த களத்தை உருவாக்கி எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மாணவர்களும் நல்ல விழுமியங்களை உருவாக்கி நடைமுறை கொண்டு வரணும் என்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. அந்த வகையில 2 பாடசாலை நல்ல திறமையான முறைகளில் மேற்கொண்டாங்க. அதில் விசேஷமா நான் பாராட்ட வேண்டிய விஷயம் அரசு ஸ்கூல் மாணவர்களே. ஏன்னு கேட்டா இக்கட்டான நெருக்கடி நிலையில் உருவாங்க. தற்பொழுது ஒரு மாணவி அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அந்த நேரத்துல கூட தைரியமாக நாங்க வரணும்னு சொல்லி முன்னுக்கு வந்தாங்க. ஸோ அவர் மிகப்பெரிய பாராட்டுகள். இந்த சுற்றுல தெரிவு செய்யப்பட்டது 192 மார்க்ஸால புள்ளிகளால கொக்கடிச்சொல்லை ராமேஸ்வர மகா வித்தியாலயம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அவங்களுக்கு மிக மிக பாராட்டுகள். அவர்களுக்கான 2வது சுற்றும் அதுக்கான தலைப்பும் நாளைக்கு வழங்கப்படும். அது தொடர்பான பொருத்தமான ஆசிரியருக்கு வாட்ஸ்அப் ஊடாக உங்களுக்கு தலைப்பும் எப்போ இடம்பெறும் என்றதை அறிவிக்கப்படும். எனவே இந்த விவாதத்தில் திறமையாக பங்கு பெற்றிய 2 அணிகளுக்கும் விசேடமாக நேரம் கலந்து சென்றாலும் பரவாயில்லை, காத்திருந்தாவது நாங்க இதை முடிக்கணும்னு சொல்லி விசேஷமாக நேரத்தை பார்க்காம வெகு தூரம் இருந்து பயணம் செய்து வந்திருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய நடுவர் அவர்கள் மூவருக்கும் இந்நேர நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.